சோசியல் மீடியாவில் கலைஞர் எத்தனை பொண்டாட்டி கட்டியிருந்தாரு, எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, அப்படி ஒவ்வொரு தலைவர்களும் அப்படி ரோல் மாடலை எடுத்து இந்த எங்க தலைவர் பாரு அவங்க கல்யாணம் பண்ணாங்க, ஊர் உலகத்துக்கு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாங்க, எனக்கு இத்தனை மனைவின்னு சொன்னாங்க. உங்க ஆளு என்ன பண்ணிருக்காரு இப்ப வரைக்கும் வாயத்தம் சொல்லியிருக்கேன். ஆமா நான் 2வது கட்டியிருக்கேன் என் பொண்டாட்டி தான் சொல்லு ஒருத்தர் நாளில இருந்து எவனா சோசியல் மீடியாவில் பேசினானா செருப்புகள் தேடி. உங்க தலைவரை வந்து என்னுடைய முதல் மனைவி இவங்க, 2வது மனைவி இவங்க, நான் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சோசியல் மீடியாவில் பேச போறது இல்லைல்ல. ஏன் பேச போறாங்க? அதை சொல்றதுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை, எந்த ஒரு எதுவுமே இல்லை. உங்க இத்தனை நாள் அவங்க தலைவர் வீடியோ போட்டார்ல, வீடியோ போட்டு நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன் இல்லைன்னா வீட்டில் இருப்பேன்னு. ஏன் வீடியோ போட சொல்லி பார்ப்போம். என் மனைவி வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த கேஸுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லை, நான் வச்சிருக்கேன் வைக்கல, இல்லை அந்த இன்னாரத்தான் வச்சிருக்கேன், நான் இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதனால நான் வச்சிருக்கேன், எனக்கு அதனால வேணாம் அப்படின்னு சொல்லு. அப்படி சொல்லிட்டா வீடியோ போடுற எல்லாருக்கும் இப்போ நான் வீடியோ போடுறேன் அணில் கூட்டத்தோட சேர்ந்து, இது தனிப்பட்ட வாழ்க்கைப்பா, அவர் எத்தனை பொண்டாட்டி வேணும் கட்டுவார், அவர் கரியரோட உச்சத்தில் இருக்கிறவர், 300 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற முனிசாமியை 3 பொண்டாட்டி வச்சிருக்கேன், கரியர் உச்சத்தில் இருக்காப்புல, அவர் ஒரு 15 பொண்டாட்டி ஒரு 15,000 பொண்டாட்டி வச்சுப்பாப்புல, அது அவர் இஷ்டம், அதை பற்றி இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் எந்த தகுதியுமே இல்லாம நீ வீணா ஒரு பெண் மீது வந்து நீ செஞ்ச தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு ஒரு பெண் மீது வந்து குற்றம் சுமத்தி அவங்களுக்கு வெந்த புண்ணுல வேலை பார்த்த மாதிரி அவங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் வந்து நீ என்ன ஈடுமே கொடுக்க முடியாது. என்ன நஷ்டஈடு கொடுத்தாலும் சரி, அவங்க அனுபவிச்ச அந்த மன உளைச்சலுக்கு